தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி வாகும் பெண்ணொரு ஆனாய் போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பகிர்வாய்மை இரண்டாம் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிராரும் ஒளி திருவாவிடுதுறை வாழ் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நிலொளி தலைகமாறும் திருக்கைலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி பண்டார சாத்திரத்தில் அதிசய மாலையில் எத்தனாவது மந்திரம் படிக்கணும்? 12வது மந்திரத்துக்கு பொருள் இருங்க. அந்நியமான உலகத்தை குறித்த சிந்தனையே சிவா அந்நியமான உலகத்தை குறித்த சிந்தனைகளையே அந்நியமான உலகத்தை குறித்த சிந்தனைகளையே மனதில் நிறுத்தி உள்ளத்தில் இன்பத்தை அனுபவமாக தருகின்ற குருலிங்க சங்கமத்தை நான் அனாதியாக இருக்கின்ற ஆணவ மூலமாக கருதினேன். குருலிங்க சங்கமத்தை ஆணவ மூலமாக கருதினேன். அடுத்த பத்தி, தீய ஆணவ மூலத்தினை உன் திருவடியால் அடக்கி தீய ஆணவ மூலத்தை உன் திருவடியால் அடக்கி அன்பை தந்து நான் உன்னை காணும்படி செய்தாய், எண்ணும்படி செய்தாய். இது எவ்வாறு நடந்தது? தில்லையில் ஆடிய உத்தமனே, இந்த மந்திரத்தில் வஞ்சம்ங்கிற வார்த்தை பிரபஞ்சத்தை குறித்தது. பல பிறவிகளில் ஆணவ மூலத்தால் குருலிங்க சங்கமம் இருளாய் தெரிந்ததனால தொல் இருளாய் என்று கூறினார். மந்திரத்தை படித்து பார்க்கலாம். அந்நிய வஞ்சத்தை நெஞ்சத்து அடக்கி அகத்தொழின்பாய் துண்ணிய சத்குரு லிங்கத்தவரையும் தொல்லிருளாய் பன்னிய தீமலம் தாளால் அடக்கி பரிந்துணை நான் உன்னிய வாறு என்கொல் தில்லையுள் ஆடிய உத்தமனே. இப்போ நம்ம அந்த பொருளை பற்றி சிந்திக்கலாம். இந்த உலகம் அந்நியமான உலகம். முதல் பொருள் அந்நியமான உலகம். அந்நியமான உலகம் என்பதற்கு வீடு விரும்புவாருக்கு அந்நியமான உலகம்னு பொருள் எடுக்கணும். வீடு விரும்புவாருக்கு அந்நியமான உலகம். தத்துவ சுத்திங்கிறது எல்லாருக்குமா சொல்கிறோம்? ஞானத்தையும் வீட்டையும் விரும்புகிறவங்களுக்கு என்ன சொல்கிறோம்? எல்லாருக்குமா சொல்கிறோம். மறைப்பு சக்தியில் உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் தத்துவ சுத்தி சொல்லிக்கிட்டா இருக்கோம். அவங்க எதில் இருப்பாங்க? தத்துவத்தில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கிடையாது? சுத்தி கிடையாது. அவங்க தத்துவத்தில் தான் இருப்பாங்க. புரியுதா? அதனால் அந்நியமான உலகம்ங்கிறது யாருக்கு?
வீடு ஞானம் விரும்புபவர்களுக்கு தான் அந்நியமான உலகம். இப்போ அத்துவான்னு சொல்கிறோம்ல, 6 வழிகள், மந்திரம், பதம், வண்ணம், தத்துவம், புவனம், கலை, அதெல்லாம் இறைவனை தானே கொடுக்குறாரு. அது எப்படி அந்நியமானது அப்படின்னா என்ன பொருள்னா, கட்டுநிலைக்கு அது தேவை, வீட்டு நிலைக்கு தேவையில்லை. அந்த அந்நியமானங்கிறதுக்கு அப்படி புரிஞ்சுக்கணும். கட்டுநிலைக்கு தேவையானது உலகம், வீட்டு நிலைக்கு தேவை தான். அதை எதா மாற்றி பயன்படுத்தணும், அருளாக மாற்றி பயன்படுத்தணும். வீட்டு நிலையில் அது அருளாக மாறிக்கிடும். சிவப்பிரகாசம் 70வது மந்திரத்துக்கு அதுதான் வேலை. வீட்டு நிலையில் எல்லாமே அருளாக மாறிக்கொள்ளும். மாயை மாமாயை மாயா வரும் இருவினையின் வாய்மை அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. மருளனில் இருளாய் நிற்கும், அருளனில் ஒளியாய் நிற்குங்கிறது அந்த மந்திரத்தினுடைய கருத்து. அதனால் உலகம் எல்லா நிலையிலையும் தான் நமக்கு வேணும். அந்த பற்றோட மனிதன் வாழக்கூடிய அதே திருவண்ணாமலையில் தான் நம்ம அண்ணாமலையார் இருக்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? அங்கே போய் பசியில் நம்ம சாப்பிட்ற ஹோட்டலில் தானே அவனும் சாப்பிட்றான். அந்த ஹோட்டல் அவனுக்கும் தேவை, நமக்கும் தேவை. கட்டுநிலைக்காரனுக்கும் இந்த உலகம் தேவை, வீட்டு நிலைக்காரனும். அந்நியமானங்கிறத நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். கட்டுநிலைக்காரன் இதை எதா பார்க்க மாட்டான், இது அந்நியமாக பார்க்க மாட்டான். சிவபிரகாசத்தில் ஒரு இடத்துல, ஒரு கடைசியில் ஒரு மந்திரத்தில் வரும். அதாவது பேரின்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். உலகத்தை அனுபவிக்கிறவன் எப்படி ரொம்ப விரும்பி உலகத்தை அனுபவிக்கிறாமோ, பேரின்பத்துக்காரர்கள் உலகத்தை அனுபவிப்பவன் உலகத்தை விரும்பி அனுபவிப்பதில் பேரின்பத்துக்காரர்கள் பேரின்பத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவார். அவன் இதில் சந்தோஷமாக தானே இருக்கிறான். இப்போ நீங்கள் அவன் சிவஞான போதம் 3ஆம் வகுப்பு படிக்கலைன்னு வருத்தப்படுறானா? அவன் அவனுக்கு சிவஞான போதத்தில் 23 ரூபாய் இருந்தால் தான் அவனுக்கு என்ன, 12 ரூபாய் இருந்தால் தான் அவனுக்கு என்ன, உண்டா இல்லையா? அவனுக்கு இதை பற்றி, இந்த உலகத்தை பற்றி கவலை இல்லை. நீங்கள் 14 சாத்திரம் படிச்சுட்டேன், 12 திருமுறை படிச்சுட்டேன், எந்த சந்தேகம் இல்லைன்னா அவங்ககிட்ட போய் சொன்னால் அதுக்கு என்ன செய்யணுங்கிற அப்படின்பா. நம்மக்கிட்ட இன்னொருத்தர் அப்படி சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். அப்படிங்களா? அதில் என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லுவேன், எந்த மந்திரம் எங்கே இருக்குன்னு கேட்டாலும் சொல்லுவேன்னு சொன்னால் நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். அவங்ககிட்ட போய் சொன்னால் அதுக்கு என்ன செய்யணுங்கிற, ஆமாம் அப்படி சொல்ல அவன் சொல்லுவானா இல்லையா? அது அப்படி அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். நான் மாரியம்மன் கோயிலில் பேச தொடங்குகிற காலத்தில் உள்ளூரில் தனியார் பள்ளியில் தானே வேலை பார்த்தேன். அந்த பள்ளியில் நான் என்ன ஒரு வாத்தியார் டியூஷனுக்கு கூப்பிடுவார், பொள்ளாச்சிக்காரர். அவர் வரலன்னா நான் போய் எடுப்பேன். இந்த கபூர்பாய் இருக்காங்கல்ல, அவங்க மருமகளெல்லாம் அப்போ டியூஷன் சென்டரில் தான் படித்தாங்க. எங்கிட்ட ஸ்கூல்லேயும் படித்தாங்க, டியூஷன் சென்டர்லேயும் படித்தாங்க. கபூர்பாய் அவங்களுடைய மருமகள். அப்போ அவர் எனக்கு சம்பளம் கொடுப்பார். அவர் கவர்மெண்ட் சம்பளத்துக்காரர், நான் டெம்பரவரி சம்பளக்காரர். அவர் எனக்கு அந்த டியூஷனுக்கு சம்பளம் தருவார். தீபாவளி போனஸ்லாம் உண்டு. அப்படிலாம் நாங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். ஷிஃப்ட்டு போட்டு 300 நாள். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்நிய வஞ்சம்னு புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்படி என்னுடைய உள்ளம் இருந்தது. இது அவருடைய நிலையை சொல்லலை. உலகத்தில் மானிட இனம் எப்படி வாழுங்கிறதை யார் மேலே வச்சு சொல்கிறாரு? தன் மேலே வச்சு சொல்கிறார். அதையே நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி அந்த உலகத்தையே நான் இன்பப் பொருளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். குருலிங்க சங்கமம் எனக்கு ஆணவ மூலமாக தெரிஞ்சுதுங்கிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! நான் ஒரு செய்தியை பாடம் நடத்த சொல்லிக்கிட்டே இருந்தேன். குருலிங்க சங்கமம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, சொன்னா இல்லையா? பெரியவங்க கூட நான் சேரலைன்னார்ல, அல்லது சேர்த்தாய்ம்பார். அதெல்லாம் இப்போ இவர் எதை பேசுகிறதுக்கு தான் அதை தொடங்கி விட்டது. குருலிங்க சங்கமத்தை பேசுகிறதுக்கு தான். ஞானிகளிடத்தில் என்னை கொண்டு சேர்த்தாய், ஞானிகளிடத்தில் நான் எப்படி சேர்ந்தேன் என்று தெரியவில்லை அப்படிலாம் சொல்லுவார். அந்த இடம் தான் அதை இங்கே எடுத்து சொல்கிறார். குருலிங்க சங்கமம் எனக்கு ஆணவ மூலமாக தெரிந்தது அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஆணவ மூலம் பற்று இருக்கிற ஒருத்தருக்கு குருன்னா என்னதுன்னு தெரியும், லிங்கம்னா என்னதுன்னு தெரியும், அடியார்னா என்னதுன்னு எப்படி தெரியும்? தெரியல. லிங்கம்னா எத்தனை பேருக்கு தெரியுது? இப்போ சிவாலயம்னா அல்லது கோயில் அப்படின்னா ஒரு சிவனடியார் பார்க்குற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்களா? சிவன் கோயிலுக்கு போகிறவங்களே நிறைய வகை இருக்காங்கல்ல, நிறைய வகை இருக்காங்க. சிவனடியார்கள் சித்தாந்தம் படிக்கிறவங்க சிவாலயம் போகிறது வேறு, சும்மா கோயில்களை போய் பார்க்க போகிறது வேறு, நிறைய வகை இருக்குது. அதுமாதிரி அடியார்களை சங்கமத்தை பெருசாக பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சங்கமத்தை அவங்களுக்கு சிவனடியார்களுக்கு வர வேலைன்னு சொல்கிறவங்களும் கூட என்ன செய்கிறாங்க? சிவனடியாருங்கிற பேரில் ஒரு நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் ஃபோன் பண்ணார். இப்போ இவ்வளோ நேரம் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன்.
அவர் ஒரு சிவாலயம் கட்ட போகிறேன் அப்படின்ட்டு முடிவு எடுத்தாராம். அவர் நம்ம டக்குன்னு அப்போ அவர் சொல்கிறாரு, கோயில் கட்டுறதுக்கு 60 சென்ட் நிலம் வாங்கணுமா, ஒரு 18 லட்ச ரூபாய்க்கு மேலே எவ்வளோ சொல்கிறார். அவர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா 18 லட்ச ரூபாய்க்கு செலவாகுங்கிறாரு. திருவண்ணாமலையில் போய் சிவனடியார்கள் கூட சேர்ந்து இந்த மாதிரி கோயில் கட்டுறோம்னு சொல்லி யாசகம் பண்ணியிருக்கிறாங்க கிரிவல பாதையில். ஒரே நாள் ஆமாம் இவங்க போய் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க கூட போன ஒருத்தர் எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கிறாங்க சிவனடியாருங்கிற ஒரே காரணத்துக்கு. அதில் இவங்க கூட போன ஒரு அம்மா கம்பளை விளைச்சி உள்ளே போட்டிருக்குது அந்த யாசகம் பண்ணதில். அங்கே உள்ள வசூல் மட்டுமே 50,000 ரூபா சொல்கிறேன். அப்போ அதை சிவனடியார்னா தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்கல்ல, சிவனடியார்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்கல்ல, உண்டா இல்லையா? ஆனால் மற்றவங்க அது வேறு மாதிரி சொல்கிறவங்களும் சிவங்க இருப்பாங்க. நீங்கள் கிரிவல பாதையில் வேனில் சாப்பாடு இறங்குது, அங்கே இருக்கிற அந்த சன்னியாசிகள்லாம் ஓடுறாங்க. அரை மணி நேரம் கழிச்சு இன்னொரு வேன் வருது, அதுக்கு பின்னால் ஓடுறாங்க. அந்த சன்னியாசிகளெல்லாம் லிஸ்ட் எடுத்து பார்த்தா அந்த நம்ம சொல்கிற உண்மையான சன்னியாசிகள் மிக குறைவாக இருப்பாங்க. ஆனால் சன்னியாச வேடத்துக்கு வந்துட்டதுனால அதை என்ன செய்கிறது, சைவம் ஏற்றுக்கொள்ளுகிறது. உண்டா இல்லையா? இப்படி நிறைய பிரிவுகள் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா அது பெரிய பஞ்சாயத்தாகவே வரும். அப்போ குருலிங்க சங்கமத்தை இது சிவம் சார்ந்ததுன்னு எத்தனை பேருக்கு தெரியுது? நாமளே திருவாசக வகுப்பு எடுக்க போகிறோம், ஆசிரியர்னு தெரியும், சித்தாந்த ஆசிரியர்னு தெரியும், முற்றோதல் முடிஞ்சோன்னு கிளம்புறாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு யாருடைய இது தெரியல, இவர் ஆசிரியருங்கிறது தெரியலைன்னா தானே போக முடியும். இவர் ஆசிரியருங்கிறது தெரியலைன்னா தானே போக முடியும், இல்லைன்னா எப்படி போக முடியும்? அதை இவர் நம்ம மேலே வச்சு சொல்கிறார். அது எதா தெரியும், ஆணவ மூலமாக தெரியும். அவங்களுக்கு இது வேறு வேலையே கிடையாது. இதாவது வேலையாக ஒரு 10 சிவனடியார் சேர்ந்துட்டாங்கன்னா சிவனடியார்பாங்க, கோயிலை பார்த்துட்டாங்கன்னா லிங்கம்பாங்க, புரியுதா? வாத்தியார் ஒருத்தர் அவரே உசுப்பேத்தி இவர் தான் குரும்பாங்க. ஆனால் அதெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? நமக்கு தான் தெரியும், நமக்கு தான் அதனுடைய மதிப்பு தெரியும். நான் முதலாக தீக்கை வாங்கினதை டெய்லி நினைப்பேன் பூஜை பண்ணும்போது. டெய்லி அந்த சூழ்நிலை அட்மாஸ்பியர் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். எனக்கு தெரியுது என்னுடைய குருவினுடைய மதிப்பு, எனக்கு தெரியுது. அப்படி எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் நினைச்ச முடியாது, எதிர்பார்க்க முடியாது, அது சாதாரணமாக தெரியும். அதைத்தான் அவர் இந்த ஆணவ மூலமாக நினைத்தேன்னா நினைக்கிறவங்க இருக்கிறாங்கங்கிறதுனால சொல்கிறார். குருலிங்க சங்கமத்தை அவர் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நாம் புரிஞ்சுக்கிட்டோமா? அவர் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நாம் புரிஞ்சுக்கிட்டோமா? நாம் புரிஞ்சுருக்கிறோம், நம்ம லெவலில் புரிஞ்சுருக்கோம். நாம குருங்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்கோம், நாம் லிங்கங்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்கிறோம், சங்கமங்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஆனால் இவங்க வச்சுருக்கிற அளவுக்கு நம்ம வச்சுருக்கிறோமா? இல்லை. அதைத்தான் அவர் அப்படி நீங்கள் வைக்க முடியலன்னா என்ன மலம் சிக்கல் பண்ணுதுன்னு அர்த்தம். அதுதான் அவர் அப்படி சொல்கிறார். அப்படி உங்களால் வைக்க முடியலன்னா அதனுடைய இதற்கெல்லாம் எது காரணமாகிறது? ஆணவ மூலம் காரணமாகிறது இதற்கெல்லாம். அதனால தான் அப்படி சொன்னார். ஆனால் ஒரு முக்கியமான மந்திரம் நான் கீழே எழுதி வச்சுருக்கேன், குருலிங்க சங்கமம் இருளாக. சில மந்திரங்கள் அபூர்வமாக இருக்கும், அது கீழே குறிப்பு எழுதி வச்சுருப்பேன். இந்த புத்தகத்தை நான் வச்சுருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இதில் நிறைய குறிப்பு இருக்கும். அதில் இருளாக குருலிங்க சங்கமத்தை நான் இருளாக கருதினார். அடுத்த பத்தியில் சொல்கிறார், அந்த ஆணவ மலத்தை உன்னுடைய திருவடியில் உன்னுடைய அருளால் அடக்கினாய். அடுத்த பத்தியில் சொல்கிறார், அடுத்த பத்தியாக எழுதணும். ஆணவ மலத்தை அருளால் அடக்கினாய்ங்கிறது தான் திருவடியால் அடக்கினாயினார். நீங்கள் சாதாரணமாகவே சிவஞான போதம் நூற்பா சொல்லி பாருங்களேன், 11ஆம் நூற்பா சொல்லுங்களேன். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டி காட்டுகின் அயரான்பின் அரண்களை செல்லுமே. அதுக்கு பிறகு தானே செம்மலன் வந்தால் சேரல் விட்டா. நீங்கள் 11, 12 நினைச்சிங்கன்னா இவர் சொல்கிறது புரிஞ்சிடும். இறைவன் திருவடி சார்பு வராதவரை குருலிங்க சங்கமும் அமையாதுன்னு அர்த்தம். இப்போ தெரியுதா? நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க, ஆணவ மூலம் ஒடுங்கியவருக்கு கிடைக்கிற குருலிங்க சங்கமம் தான் ஒரிஜினல். புரிஞ்சுடுங்க. இன்னைக்கு ஒரு புது கான்செப்டுக்கு வாங்க. எதுக்கு வரணும்? ஆணவ மூலம் யாருக்கு ஒடுங்கி இருக்கிறதோ அவருடைய குருலிங்க சங்கம சிந்தனை தான் ஒரிஜினலானது. ஆணவ மூலம் ஒடுங்காதவரை நம்மை பொறுத்தளவில் அதெல்லாம் ஒரு சடங்கு தான். 12ஆம் நூற்பா சொல்லுது அதனால் கோயில் முக்கியம், 12ஆம் நூற்பா சொல்லுது அதனால் குரு முக்கியம், 12ஆம் நூற்பா சொல்லுது அதனால் சங்கமம் முக்கியம் வேண்டாம் நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். அதனால தான் அடியேறில் கூட்டினது ஏன் அதிசயமாகுதுன்னா என்ன மலம் ஒடுங்கிறதுனால. திரும்பவும் இது சுற்றி போய் எங்கே போய் நிற்குது பார்த்தீங்களா?
அடியறில் குற்ற அதிசயம் வந்து எல்லாமே ஆணவமலம் ஒடுங்குவதற்கு முன்பு, ஆணவமலம் ஒடுங்காதற்கு முன்பு குருலிங்க சங்கமம்னு பிரிக்கணும். நம்முடைய சிந்தனை லெவலில் குருலிங்க சங்கமம் எந்த மலத்தோடு தான்? ஆணவ மலத்தோடு தான். ஆணவ மலத்தோடு தான் நம்முடைய குருலிங்க சங்கமம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? இறைவன் தன்னுடைய அருளால் ஆணவ மலத்தை ஒடுக்கினார், அன்பு தந்தார், அவரை எண்ணச் செய்தார். அதாவது இருள்மயமான ஆன்மா என்னமயமாகணும்? அருள்மயமாக மாறின பிறகுதான் அதனுடைய குருலிங்க சங்கமம் வந்து உண்மையானது. நம்முடைய குருலிங்க சங்கமம் எல்லாம் என்ன மலத்தோடு நடக்குது? ஆணவ மலத்தோடு நடக்குது. ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது, டாக்டரும் இருக்கிறாரு, நோயும் இருக்கிறார். அதுதான் நம்மன்னு சொன்னேன். நமக்கு கீழே இன்னொரு குரூப் இருக்குது. எதுவுமே தெரியாத ஒரு குரூப் இருக்குது. அந்த நம்ம நிலை என்னதுன்னா, அவங்க நிலைமை என்னன்னா நோய் நீங்கிட்டு டாக்டர் இருக்கிறாரு. நம்ம நிலைமைனா நோயும் இருக்குது, மருந்து இருக்குது, டாக்டர் இருக்கிறார். புரியுது உங்களுக்கு? நம்ம நிலைமை. வினாவின்பால இந்த குறிப்பு இருக்குது, நான் சொல்கிற குறிப்பு. நோயும் இருக்குது, மருந்தும் இருக்குது, டாக்டர் இருக்கிறார். அதனால் திருவருள் அதை ஒடுக்கி அன்பை தந்து உன்னை எண்ணச் செய்தது. அந்த என்னவோ அப்படின்னு அதுதான் அதிசயம். அதனால தான் அதிசய பத்தாகுது. இதுவே என்ன மாலையாகிறது? இந்த அதிசய மாலையை அதிசயப்பத்தில் பொறுத்து என்னைக்கு படிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் திருவாசகம் புரியும். அந்த நூல் முழுவதையும் படித்து முடியும் போது உங்களுக்கு அதிசயப்பத்தை வித்தியாசமாக தெரியும். அதை ரொம்ப சிம்பிள் பண்ணுங்க சார். நான் ஆணவமலம் ஒடுங்கிய நிலைக்கு பிறகு வருகின்ற நிலை அப்படின்னு எடுக்கணும். எவ்வளோ அழகான மந்திரம் நினச்சி பார்த்தீங்கன்னா. அடுத்த மந்திரம் 13வது மந்திரம். அடியேன் கருவில் கிடந்தபோது என் புத்தியில் நீ கலந்திருந்தாய். என் புத்தியாகவே கலந்திருந்தாய். வளரும்போது தந்தையாக கலந்திருந்தாய். உடல் உறுப்புகள் வளரும்போது மனைவியைப் போல இருந்தார். அந்த காலங்களில் போகங்களை நீ எனக்கு ஊட்டினாய். நான் அவற்றை நுகர்ந்தேன். அந்த காலங்களில் போகங்களை எனக்கு ஊட்டினாய், நான் அவற்றை நுகர்ந்தேன். இப்போது என்னுடைய சிந்தனை ஒருமுகப்பட்டு விளங்குகின்றது. இது எனக்கு அதிசயமாக தெரிகிறது. விளக்கம். கருவில் இருக்கின்ற போது புற விடயங்களை, விடயம்னா ஐம்புலன்களால் அறியப்படுவது, புற விடயங்களை அறிய முடியாது. புத்தி தத்துவம் அதை அறியும். புத்தி தத்துவம் தான் அதை அறியும். அதனால இறைவன் புத்தியில் கலந்திருப்பான். அதனால் இறைவன் புத்தியில் கலந்திருப்பான். அதை இந்த மந்திரம் கருவில் இருந்தபோது புத்தியாய் இருந்தாய் என்றது.
பிறந்து வளரும்போது சான்றோனாக்குதல் யாருடைய கடன்? சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு புறநானூறு சொல்லுது. அதை இறைவன் செய்ததுனால தந்தையாக தெரிந்தார். பிறந்து வளரும்போது சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்ற புறநாற்று வரிக்கு ஏற்ப தந்தையாக உதவினான், கலந்திருந்தார். தந்தையாக கலந்திருந்தார். முழு வளர்ச்சி அடைந்த ஒருவனுக்கு மனைவியின் சார்பு கிடைக்கிறது. அதனை வளர்ந்தபோது எனக்கு மனைவியாய் உதவினாயினார். அதாவது இந்த மந்திரம் உயிர் கருவில் இருக்கும்போது இறைவன் புத்தியாக இருக்கிறாரு, பிறந்து வளரும்போது தந்தையாக இருக்கிறாரு, வளர்ந்த பிறகு மனைவியாக இருக்கிறாருன்னு சொல்லுது. இந்த மந்திரம் வித்தியாசமாக இருக்கு, அழகான மந்திரம். அந்த கருவில் புத்தியாய் அப்படி ஒவ்வொன்றா பார்க்கலாம். கருவில் புத்தியாய்ங்கிறதுலேருந்து பார்க்கலாம். கருவில் குழந்தை இருக்கும்போது ஞானேந்திரியங்கள் புறவிடயங்களை அறியாது. கண்ணையே எப்போதான் திறக்குது? கண்ணே பிறந்த பிறகு தானே அது கண்ணை திறக்கிறது. வந்து கண்ணை மூடிக்கிட்டே தான் பிறக்கும், வந்து தான் கண்ணை திறக்குது. ஒரு உலகியல் உணவு எப்போ இருந்தது? என்ன எந்த உலகத்திலே வாழ்கிற மாதிரி எல்லாருமே உட்காந்துருக்கீங்க எனக்கு என்னன்ட்டு. பிறந்த பிறகு தான் அதுக்கு இந்த சர்க்கரையை கொடுக்குறேன், பாலை கொடுக்குறேன்ட்டு ஒவ்வொன்றே கொடுக்குறாங்க. உலக பொருளை எங்கே வந்து தான் அறியுது? என்னமோ ஆப்பிரிக்காவிலேருந்து ஆனால் வந்த மாதிரி உட்காந்துருக்குறீங்க எல்லாம். உலக பொருளே அதுக்கு பிறகு தான் பார்க்குது. இப்படி ஒவ்வொன்றா பாருங்கள். தாய் கருவில் இருக்கும்போது ஓசைகளை கேட்கும்னா எல்லா ஓசையுமா கேட்கும்? எல்லா ஓசையுமெல்லாம் கேட்காது. அதுக்கு அதனுடைய வளர்ச்சி அளவுக்கு சில ஓசைகளை வேணால் கேட்கலாம். புரியுதா? அதனால தான் அந்த புத்தியை வச்சு தான் கருவில் இருக்கிற குழந்தையை இறைவன் இயக்குறார். எவ்வளோ பெரிய செய்தி! அதனால இறைவன் எதாவே மாறிடுறாராம், புத்தியாவே மாறிடுறார். கருவில் குழந்தை இருக்கும்போது புத்தியாக செயல்படுறார் இறைவன். அந்த இருபத்தில் தாயின் வயிற்றில் குழந்தை இருக்கும்போது இனிமேல் நம்ம பிறவிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறதா சொல்கிறார்ல, அந்த முடிவை அந்த குழந்தை எடுக்கும்போது இறைவன் எங்கே இருப்பார்? புத்தியில் இருப்பார். இப்போ அதை புரிஞ்சுக்கணும். இது அடுத்த பாடம். இது மூலமாக அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இருபத்தில் அப்படி குழந்தை எப்படி முடிவு எடுக்க முடியும்? குழந்தைக்கு அந்த அறிவு வருமானா அங்கே யாரும் உட்கார்ந்து இந்த முடிவு எடுக்கிறாரு? இறைவனும் அங்கே உட்கார்ந்து இந்த முடிவை எடுக்க சொல்கிறார், அந்த உயிரை எடுக்க சொல்கிறார். கருவில் இருக்கிற குழந்தை இப்படி ஒரு முடிவு எடுக்கும் பாடுறாரு உமாபதி சிவம். இனிமேல் கருவுக்கு வர்ற பழக்கத்தை வைத்து கொள்ளக்கூடாது, இது எவ்வளவு சிரமமாக இருக்குது. அந்த அம்மாயை கால்தான் மறைப்ப, பிறந்த உடனே இந்த உலக மாயை அதை மறைச்சிருது, அறிவு ஒளிந்துங்கிறார். நமக்கு அறிவு எப்போ போச்சு? பிறந்த அன்னைக்கே முடிஞ்சுது, அவ்வளோதான் அப்படிங்கிறார் அவர். தாய் வயிற்றில் இருக்கிற வரைக்கும் அறிவு இருந்ததாகவும் பிறந்த பிறகு அறிவு போனதாகவும் சொல்கிறார். யார்? உமாபதி சிவம். அறிவு ஒளிந்துங்கிறார். கருவில் எடுத்த முடிவு ஒளிஞ்சு போச்சு. கருவில் இருக்கும்போது எடுத்த முடிவு என்ன முடிவு? இனிமேல் பிறக்கப்படும். அந்த முடிவை எங்கேருந்து அந்த உயிர் எடுத்தது? புத்தியிலிருந்து எடுத்தது. புத்தியில் எடுக்கும்போது உதவுனது யார்? அப்படி புரிஞ்சுனீங்கன்னா தான் மனசில் நிற்கும், இல்லைன்னா நிற்காது. அடுத்து அது பிறந்து வளரும்போது இறைவன் தந்தையாக நிற்கிறார். ஈன்று இது புறந்தறுதல் எந்தனை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னு ஒரு புறநானூற்று பாடல் இருக்கு. ஈன்று புறந்தறுதல்னு அந்த புறநானூற்று பாடல் தொடங்கும். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, பெறுறது தாயின் கடமை, அறிவாளியாக்குறது யார் கடமை? தந்தையின் கடமை. இன்று புறந்தறுதல் எந்தனை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு.
அந்த அடிப்படையில் இந்த குழந்தை உலகத்தில் வளரும்போது இறைவன் தந்தையாக இருக்கிறார். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் வள்ளலார் சொல்றார். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். இப்போ இந்த தாய் தந்தை லிஸ்ட்டை எல்லாம் எடுக்கணும் திருமுறையில். அம்மையே அப்பா ஒப்பிலாமணி அது ஏன் அந்த லிஸ்ட்டை எடுக்கணும். இறைவன் அம்மே ஞானசம்பந்தர் அம்மேன்னு தானே கூப்பிட்டாரு. வந்தது யாரு? வர முதல் பிளான் பண்ணது யார்? ப்ராஜெக்ட் மேனேஜர் யாரு? இறைவன் தான். அம்மைக்கு இறைவன் ஆர்டர் தான் போட்டார். ப்ராஜெக்ட் மேனேஜர் யாரு தான்? இறைவன் தான். புரியுதா? இப்போ தந்தையா நிற்கிறாருன்னு இதே தான் வீட்லேயும் புரிஞ்சுக்கிடணும். எல்லாம் அம்மா செய்தாலும் ப்ராஜெக்ட் மேனேஜர் யாரு தான்? அப்பா தான். புரியுதா? அந்த இடத்துல தான் அவர் தாய் இல்லையான்னு கேட்கக்கூடாது. தாய் இருந்தாலும் தாய் செயல்கள் தந்தை செயலாகவே என்ன செய்யப்படும்? பார்க்கப்படும். தாய் செயல்கள் தந்தை செயலாகவே பார்க்கப்படும். அதைத்தான் அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக எடுக்கணும். திருமுறையில் வரக்கூடிய அம்மையே அப்பா 2வது பாயிண்ட். வள்ளலார் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தடித்த ஓர் மகனை தந்தையிண்டு அடித்தால். அங்கே பாருங்க, அப்பாவை முன்னால் போடுறாரு யாரு? அந்த பாட்டில் வள்ளலார் அப்பாவை முன்னால் போடுறாரு. அப்பா அடித்தா அம்மா தடுக்கும், அம்மா அடித்தா அப்பா தடுப்பாருங்கிறாரு. முதல்ல அடிக்கிறது யாருங்கிறாரு? அப்போ பிள்ளை வளர்ச்சியில் யார் முன்னால் நிற்கிறார்? வள்ளலாருடைய பார்வையில் அப்பா முன்னால் நிற்கிறார். ஞானசம்பந்தர் பார்வையில் யார் தான் முன்னால் நிற்கிறா? அப்பா தான் முன்னால் நிற்கிறார். நீங்கள் ஞானசம்பந்தர் வாழ்க்கை வரலாறை எடுத்து பாருங்க. வாழ்க்கை வரலாற்றில் அவங்க அம்மா அவருக்கு அந்த தாயாக இருந்து அமுது கொடுத்ததை விரிவாக சொல்லுவார் சேக்கிழார். அதுக்கு பிறகு அவருடைய யாத்திரையில் தோளில் சுமந்தது யார்? அப்பா. தோளில் சுமந்துட்டு போனது அப்பா. அவர்கிட்ட போய் திருவாவடுதுறையில் போய் பொன் பெறுறது வரைக்கும் யார் கூட இருக்கா? அப்பா கூட இருக்கிறார். நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா புரியாது. நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா புரியும். லிஸ்ட் அப்படிலாம் எடுக்கணும். என்னதெல்லாம் எடுத்திருக்கீங்க சொல்லுங்கள். வள்ளலார். அடுத்தது அம்மே. அது பெரிய கான்செப்ட். ஒரு நாள் பேசலாம். அம்மே என்று தான் அழைத்தார். ஆனால் அந்த அழைப்புக்கு அம்மா என்ன மகனேன்னு சொல்லியிருக்கணுங்களா? ஞானசம்பந்தா மகனே எப்படி சொல்லிச்சா? இறைவன் தான் யாரோ வர சொன்னார். அதுலேருந்து நீங்கள் தந்தையை உங்களுக்கு இதில் ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பினா தான் நான் இவ்வளோ நேரம் பேசுகிறது புரியும். இதில் ஏன் அம்மை வரலங்கிற கேள்வியை எழுப்பணும். அம்மை அதில் வரும். அதெல்லாம் யாருக்குள்ளே அடங்கிக்கொள்ளாம்? அப்பாவுக்குள்ளே அடங்கிக்கொள்ளும். ஆமாம். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் எங்கே இருக்கு? திருக்களிட்டுப்படியா. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். இந்த கான்செப்ட் எல்லாம் இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சிருக்காது. எனக்கு புரியுது, இப்போ வித்தியாசமாக புரியுது. ஏன் இறைவனை இப்படி சொல்கிறாங்க? திருவாசகத்தில் பல இடங்களில் இறைவனை மாணிக்கவாசகர் தந்தைங்கிறார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். யாரு? வள்ளலார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அருள்கிட்ட தானுங்க கேட்கணும். அம்மா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் தானே சொல்லணும். அருள்கிட்ட தானே கேட்கணும். ஞானத்தை இறைவன்கிட்ட கேட்டுக்கலாமல்ல? இப்படியே விரிச்சிங்கன்னா தான் அதுக்கு பேர் தான் பாடம். நீங்கள் புஸ்தகத்தில் இருக்கிறத பேப்பர் எழுதிட்டு போய் எடுத்தீங்கன்னா அது பாடம் ஆகாது. இன்னும் விரிச்சிங்கன்னா அதில் ஒவ்வொரு நாயனாராக பார்க்கணும். சிறுத்தொண்ட நாயனாரை எடுத்திங்கன்னா அதில் மகன்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். அந்த மகன் விஷயத்தில் அப்பா பகுதி என்ன, அம்மா பகுதி என்ன, அந்த இடத்துல அந்த நாயனார் விஷயத்தில் அம்மை வரல. யார் தான் வந்தா? சிவன் தான் வந்தார். சிவன் அதில் 3 அது ஒரு அழகான பாட்டு. சிவன் தான் வர்றாரு. யார் வரல? அம்மை வரல. குடும்பத்தில் அம்மா அப்பா 2 பேர் இருக்கிறாங்க. அந்த குழந்தைய அம்மா எப்படி அணுகிச்சுது, அப்பா எப்படி அணுகுனார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இதை நாம் என்ன செய்யலாம்? இன்னும் விதிக்கலாம். அதில் பிள்ளைகள் வர்ற கேரக்டர் எல்லாத்தையும் தூக்கணும். எதுக்குள்ளே போய்? பெரிய புராணத்துக்குள்ளே போய். அப்புதியடிகள் புராணத்தில் ஏதாவது செய்திகள் வருதா? அப்படி ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தோம்னா தான் நாம் இதை என்ன செய்ய முடியும்? இதை புரிந்து கொள்ள முடியும். மனுநீதி சோழனுக்கு போகணும். மனுநீதி சோழன் மகன் வர்றானல்ல. மனுநீதி சோழன் மகன் விஷயத்தில் மனைவி வரவே வராது. கேரக்டரில் யார் தான் வருவார்? மனுநீதி சோழன் தான் வருவான். அவருடைய மனைவி கேரக்டர் இருந்தாலும் இவர் அளவுக்கு பிரகாசமாக என்ன செய்யாது? வராது. ஏன்னா இதில் ஒரு கேள்வி, பிரம்மாண்டமான கேள்வி இருக்குது. அம்மாவை சொல்லி தானே அப்பாவை சொல்லணும். இவர் புத்தினாரு,
இறைவனை புத்தினார், இறைவனை அப்பானார், இறைவனை மனைவின்ட்டார். யாரை சொல்லலை? அம்மாவை சொல்லலை. அதற்காக அதை புரிந்து கொள்ளணும். பிறகு இறைவனை மனைவி என்று சொன்னது, இறைவனை மனைவின்னு சொன்னது இவராக தான் இருக்க முதல்ல. என்ன சொல்கிறீங்க? இறைவனை மனைவின்னு சொன்னது. இறைவனை மனைவி என்று சொன்னதுக்கு என்ன காரணம்னா, மனைவியின் சார்பு உருந்துவதால் அதன் பொருட்டு இறைவன் கலந்திருந்தான். மனைவியாகவே கலந்திருந்தாய். இந்த மனைவியாக அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிடணும்னா, உலகியல்ல மனைவிங்கிற பார்ட் என்னன்னு பார்க்கணும். உலகியல்ல மனைவிங்கிற ஒரு பார்ட், மனைவி யாருக்காகவே வாழ்கிறாள்? கணவனுக்காகவே வாழ்கிறாள். அப்படியே ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா தான் இறைவனை கணவனாக பார்த்து ஆன்மாவை மனைவியாக பார்க்கறது கூட ஈஸி. இறைவனை யாரை பார்க்கணும்? மனைவியாக பார்க்கணும். அது ரொம்ப கஷ்டம். அப்போ மனைவினா என்னங்கிறதெல்லாம் எடுக்கணும். மனைவி யாருக்காகவே வாழ்கிறாள்? கணவனுக்காகவே வாழ்கிறாள். தன்னுடைய நலத்தை விட யார் நலத்தை பெருசாக கருதுகிறாள்? கணவன் நலத்தை பெருசாக கருதுகிறாள். அந்த அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டு இருக்குது. அதாவது மிகப்பெரிய யோகியாக இருந்தார் சிவபெருமான். அந்த சிவனுக்கு நீ மனைவியாக வந்து அவனை ஒரு குடும்பஸ்தானம் ஆக்கி விட்டிய அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். மகனும் உண்டாயதென்றோ வல்லினி செய்த வல்லபமே. ஒரு இடத்துல உட்காந்து தட்சிணாமூர்த்தியாக இருக்கவனை போய் கல்யாணம் பண்ணி அவனை முருகனோட அப்பா விநாயகரோட அப்பான்னு சொல்ல வச்சுட்டு அவனுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் அப்படின்னு பாடுது. அந்த மந்திர வரியை படித்து பாருங்கள். வல்லினி மகனும் உண்டாயதென்றே வல்லினி செய்த வல்லபமே. வல்லபம் அப்படின்னு அடுத்த மந்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின மந்திரத்துக்கு போயிடலாம். அதான் அந்த மந்திரம் முடிகிற இடம். நான் சொன்ன இடம் புரிஞ்சுதான்? என்ன புரிஞ்சுது? அபிராமி பட்டர் வந்து அம்மைகிட்ட சொல்கிறாருங்க, நீ எவ்வளோ வலிமை படைத்த மனைவியாக இருந்தால் மனைவியை உயர்த்தி பிடிப்பார். மனைவியாக இருந்தால் யோகியாக இருந்தவனை கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைக்கு அப்பாங்கிற பேரையும் உண்டு பண்ணி ஒரு துறவியை இல்லறத்தானா மாற்றி விட்டியே அப்படிம்பார். மகனும் உண்டாயதென்றோ வல்லினி செய்த வல்லபமே அப்படிம்பார். அதிலிருந்து மனைவியை தொடங்குனீங்கன்னா புரியும். அதிலிருந்து மனைவிங்கிற கேரக்டரை தொடங்குனீங்கன்னா புரியும். திருக்குறளில் அந்த வாழ்க்கை துணை நலம், அந்த பாட்டு முழுசும் பாடி சத்தமா கொண்டா. எத்தனாவது பாட்டு? ககனமும் வானும் புவனமும், ககனமும் வானும் புவனமும் காண வில் காமநங்கம் தகனமுன் செய்த தவப்பெருமான். இது நான் சொன்ன கான்செப்ட் இன்னும் வலுப்பெற்றுச்சு. அவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன பேர்? மன்மதனை எரிச்சவன்னு பேர். மன்மதனை எரிச்ச உன்னையே நீ ஒரு சன்னியாசி, ஒன்றை ஒரு இல்லறத்தான ஆக்கி சன்னியாசியாக ஏதோ சடையை வளர்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறவனா, சும்மா சடையை வளர்த்து உட்கார்றவனை குடும்பஸ்தானம் ஆக்குறது சாதாரண வேலையா? சன்னியாசியாக வாழக்கூடிய ஒருத்தனை எல்லாம் எந்த பற்று இல்லைன்னு இருக்கிற ஒருத்தனை குடும்பஸ்தானம் மாற்றணும். அதை பட்டர் பாடியிருக்காரு, வியந்து பாடியிருக்கிறார். ககனமும் வானும் புவனமும் காண வில் காமன் அங்கம் தகனமுன் செய்த. மன்மதனை எரிச்ச பவர் படைத்த ஒரு கடவுள் நீ. தவப்பெருமான். நீ யாரு? தவப்பெருமான். தவப்பெருமான இல்லற பெருமான் ஆக்கிட்டார் அப்படிங்கிறார். தவப்பெருமாற்கு தடக்கையும் செம்முகனும். பாருங்க, முருகன் அது எப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றெடுத்த அப்படிங்கிறாரு. தடக்கையும் செம்முகனும் 3 2 என தோன்றிய மூதறிவின் மகன். நல்ல அறிவாளியான பிள்ளையை பெற்றெடுக்க வச்சுட்டார். உண்டாயதென்றோ வல்லினி செய்த வல்லவன். இந்த மந்திரம் புரிஞ்சுதுன்னா இந்த மனைவிங்கிறது புரிஞ்சுது. இப்படி ஒரு மந்திரம் இதில் இருக்குங்கிறதே தெரியாது. அதான் ராகத்தை போட்டு பாடுறதாச்சே. எழுதின காலத்துலேருந்து இதான வேலை நடக்கு. எவ்வளோ அழகான பாட்டு பாருங்க. அதனுடைய பொருள், மன்மதனை எரித்த கடவுள் நீ, உன்னை கல்யாணம் பண்ண வச்சு உன்னை இல்லறத்தான ஆக்கி
துறவிய இல்லறத்தானாக்கி ஒரு அப்பாவுக்கு ஒரு மகனுக்கு அப்பாவாக்கி, அது எப்படிப்பட்ட பிள்ளை ஏனது 12 கரங்கள் 6 முகங்கள் உடைய ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து மூதறிவான பெரிய அறிவாளி பிள்ளையை பெற்றெடுத்துட்டிய, நீ எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவளாக இருப்பாள். அதாவது கணவனுடைய அந்த பற்றற்ற நிலையை ஒரு பற்றுடைய நிலைக்கு கொண்டு வர்றது கஷ்டம், ஒரு குடும்பஸ்தனா மாத்துறது கஷ்டம். அதை நீ செய்திருக்கிறாங்கிற அந்த இடத்துல என்னன்னா, அதே இதை இதில் வச்சு பார்த்தீங்கன்னா இறைவன் மனைவியாக எப்படி நின்னாருன்னு தெரியும். அம்மை இறைவனுக்கு மனைவியாக நின்னது புரிஞ்சுதுன்னா, இறைவன் ஒரு உயிருக்கு மனைவியாக நிற்கிறது என்ன செய்ய ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்கும். ஒரு மார்க்கத்திலேயும் வராது. இது அந்த உபகாரங்களில் வரும். அதாவது ஒரு மனித வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்ட் இருக்குது. அந்த பார்ட்டில் மனைவி பார்ட்டு முழுவதையும் எடுக்கணும். நீங்கள் மனைவிங்கிற பார்ட்டை இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா, அதுக்கு தான் ஒரு திருக்குறள் அதிகாரம் சொன்னேன். வாழ்க்கை துணை நலம்ங்கிற அதிகாரம் முழுவதும் போகணும். இந்த வாழ்க்கை துணை நலம் முழுவதும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் சாமி மேலே ஏற்றணும். அதையெல்லாம் யார் மேலே ஏற்றணும், சாமி மேலே ஏற்றணும். ஒரு மனைவியினுடைய கடமைன்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாரு, அதையெல்லாம் சாமி மேலே ஏற்றணும். அப்போ அந்த மனைவியாக இறைவன் எப்படி இருந்தாங்கிறது புரியும். அதற்கு பிறகு இந்த நாயன்மார்களில் மனைவியாக இருந்தவங்க எல்லாருமே இப்போ ஒன்றும் இல்லை. இந்த நாயனார் அந்த எம்மை தீண்டுயிராகில் திருநீலகண்ட நாயனார், திருநீலகண்ட நாயனாரை சாமியை திருத்த முடியலையா? யார் திருத்தினா? அந்த யார் தான் திருத்துற? மனைவி தானே திருத்துது. அந்த மனைவியாக நின்று அவரை திருத்தி கொண்டு வந்துடுது இல்லை. இப்படியே நீங்கள் இந்த கேரக்டரை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணணும். இந்த என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 3க்குள்ளேயே சொந்த உறவுகள் எல்லாமே அடங்கிடும் இவருடைய பார்வையில். அந்த புத்தியாக நிற்கிறதுல நம்ம அடங்கிடுவோம், தந்தையாக நிற்கிறதுல மற்ற எல்லா சொந்தங்களும் அடங்கிடும், மனைவியாக நிற்கிறதுல எல்லாமே அடங்கி போயிடும். மனைவியாக நிற்கிறதுல எல்லா சொந்தங்களும் என்ன செஞ்சிடும், அதில் அடங்கி போயிடும். ஆனால் இது நீங்கள் இதை இன்னும் புரியுறதுக்கு இன்னொரு இடம் இருக்குது. அது இந்த நூல்லையே பெரிய நூல் சித்தாந்த பக்ரோடை அதிக கன்னிகளுடைய நூல் ஒன்று இருக்குது. இதில் 800க்கும் மேற்பட்ட கன்னி இருக்கும். இது சித்தாந்த பக்ரோடை தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பெண்ணை ஆன்மாவாக காட்டி, ஒரு ஆன்மாவை பெண்ணாக காட்டி அது இந்த உலகத்தை எப்படி மறுக்குதுன்னு ஒரு பகுதி இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா இது இன்னும் நல்லா புரியும். சித்தாந்த பக்ருடைய அந்த நூல் பேர். அந்த நூலுக்கு என்ன பேர்? அதுதான் இருக்கிறதுலே பெரிய நூல். அதில் அந்த நூலுக்குள்ள ஒரு செய்தி இருக்குது. என்ன செய்தின்னா, ஒரு பெண் எல்லா சொந்தத்தையும் மறுக்கும். அப்பாங்கிற உறவை மறுக்கும், கணவன்கிற உறவை மறுக்கும், இந்த உறவுகளை எல்லாம் மறுக்கும். அது எதிர்மறையாக அங்கேருந்து பாயிண்ட் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? எதிர்மறையாக அதிலிருந்து பாயிண்ட் எடுக்கலாம். இப்படி அலசுன்னு அலசணும். நம்ம பெரும்பாலும் நூல்களை சார்ந்து கொண்டு நூலில் இருக்கிற விஷயங்களையே தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால தான் நம்ம என்னால் செய்ய முடியல, பயணிக்க முடியலை, நம்மளால் பயணிக்க முடியல. எவ்வளோ செய்தி இருக்குது இதில். 3 கான்செப்ட் தான், ஆனால் எவ்வளோ செய்தி இருக்குது. இந்த கோணத்தில் இதையெல்லாம் பார்க்கணும். எந்த நூலில் பார்க்க சொன்னேன்? சித்தாந்த பக்ரோடை. அந்த நூல் அப்படி தான் தொடங்கும். அந்த சித்தாந்த பக்ரோடைங்கிற நூல் அது முழுவதும் முதல்லலாம் எழுதி படிப்போம். பண்டார சாஸ்திரத்துலேருந்து நம்ம விலகி போயிடுறோங்கிறதுனால தான் இப்போ அதை நம்ம டெய்லி பாடமாக போட்டுடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த ஒவ்வொரு மதங்களையும் மறுக்கிறது அந்த நூலில் மதங்களை மறுக்கிற கான்செப்ட் இருக்கும். அது அந்த ஆன்மாங்கிற பெண்ணு தான் மறுக்கும். அந்த நூலுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த நூல் முழுவதையும் வரிக்கு வரி நான் படிச்சிருக்கிறேன். அதனால சொல்கிறேன். இது ஆஃப் பண்ணி சித்தாந்த பக்ரோடை. காயமுத்தி ஒத்தி ஒத்தாய் அதில் காயமுத்தி, காயம் ஒத்தி வரப்பட்ட காலத்தில் தந்தை ஒத்தாய் அது
மன்னி அங்கம் திறப்பட்ட காலத்தில் மங்கை ஒத்தாய். மங்கைங்கிறது அங்கே அப்படியே வருது பாருங்க. இந்த நூலை எழுதினவரும் அவர் தான், அந்த நூலை எழுதினவரும் இவர் தான். ஒத்தாய் என் சிந்தை நின்பார் ஒருப்பட்டவாரென்கொள் தில்லையுள் ஆடிய உத்தமனை. பண்டார சாத்திரம் நிறைவு. நீங்கள் இந்த இடத்த படிக்கும்போது இந்த எதை சேர்த்து படிக்கணும்? சித்தாந்த பக்ரோடையில் ஒரு ஆன்மா எதை மறுக்கும்? எல்லா உறவுகளையும் மறுக்கும். அதை எத்தனாவது பக்கத்துலேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன்? 491 எடுத்து கொடுத்தேன்னா அதுக்கு முன்னால் பின்னால் எல்லாம் போய் நீங்கள் அதையெல்லாம் கண்டுபிடிச்சி சேர்த்து படிச்சிங்கன்னா அற்புதமாக இருக்கும். என்று இந்த பண்டார சாத்திர பகுதியை நிறைவு செய்கிறோம். திருவாசகத்தை பார்க்கலாம்.